ஒரு சர்ச்சுக்கு வரணுங்க, ஒரு கிறிஸ்தவர் சர்ச்சுக்கு வராரு. எப்போ எத்தனை மணிக்கு வரணும்? 8 மணிக்கு பூசாருன்னு வச்சுக்கோங்களேன். 8 மணிக்கு பூசார்னா எத்தனை மணிக்கு அவர் வரணும்? 7:30 ரொம்ப இயர்லி. நான் சொல்கிறேன் 8 மணி பூசைக்கு அவர் 8 மணிக்கு வரணும். 8 மணி பூசைக்கு 8:45 வரலாமா? இல்லை 8:30 வரலாமா? நான் பார்த்துருக்குறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கையில் சின்ன சின்ன குழந்தைகளை அப்படியே பிடிச்சிட்டு வருவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. பார்த்தாங்களா, காரில் வந்து இறங்குவாங்க, பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க, சென்ட்டு தான், அப்படி வாழ்க்கை தான், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கையில் குழந்தை என்ன கற்றுக்குவாங்க? எப்போ வேணாலும் போகலாம், போய் இந்த சாமியார்கிட்ட அந்த அப்பத்தை வாங்கி வாயில் போட்டுட்டு போயிடலாம். பாருங்களேன், எந்த பாடத்தை அந்த பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறாங்க. சில பெற்றோர்கள் எப்போ வந்தாலும் வெளியே தான் உட்காருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு வெளியே கடைசியில் உட்காருவாங்க. அது எனக்கு இன்னமும் புரியல. ஆனால் இப்படி பூசை நடந்துகிட்ருக்கோம், கோயில் இப்படி வாசப்படி, நாங்கள் இப்படி தானே நேராக தானே நிற்கிறோம். அந்த வாசப்படிக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 50 பேர் இப்படி நிற்பான். சின்ன பிள்ளைங்க இல்லை,